ஒருத்தன் சின்ன குழந்தையோட கண்ணத்தை பிடிச்சு அவளுக்கு வாயில லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கான். அந்த குழந்தையும் அவனை பார்த்து பயந்துட்டே தான் இருக்கு. இந்த சமயத்துல யாரோ கதவு திறந்த மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த குழந்தையோட அம்மா. இந்த லிப்ஸ்டிக் போட்டு வேற யாரும் இல்ல, இந்த குழந்தையோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு. இவங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. இந்த சின்ன பாப்பாவோ ரொம்ப குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தையோட அப்பா இறந்துருவாங்க. அதனால அப்பையில இருந்து இவங்களோட அம்மா தன்னோட பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்காங்க. இந்த சின்ன குழந்தைய பார்த்தாலே இவங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ சுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க. அவளோட உடம்புல தழும்பு காயம் இதெல்லாம் தான் அதிகமா இருக்கும். இவங்க பண்ண கொடுமையாலேயே இந்த சின்ன வயசுல அவ ரொம்ப மெச்சூர்டாவே ஆயிடுறா. இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா ஒழுங்கா சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்க்காம ஏதோ கொஞ்சமா காசு கொடுக்கறனால அந்த காசுக்கு என்ன சாப்பாடு வருதோ அந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே சத்து குறைபாடா ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கா. ஆனா இந்த குழந்தை எதுவுமே வீட்டுல நடக்காத மாதிரி தன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு சிரிப்போடவே இருந்துட்டு இருப்பா. இந்த மாதிரி சமயத்துல அவ ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொல்லுவாங்க அவங்க வளர்த்த சின்ன சின்ன வாத்துக்கெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட செத்து போன வாத்துகளுக்காக நீங்க எல்லாம் ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணும் அந்த டீச்சர் ஏன் இன்னும் நீ லெட்டர் எழுதல வாத்துக்குன்னு சொல்லி கேட்கும் போது இறந்து போன வாத்துக்குமே யார் லெட்டர் எழுதுவாங்க? அது மட்டும் இல்லாமல் வாத்துங்கெல்லாம் எப்படி லெட்டர் படிக்கும்? இந்த உலகத்துல சொர்க்கம் அப்படின்ற விஷயமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னடா இந்த குழந்தை இவ்ளோ மெச்சூர்டா இருக்கா, ஏதோ பிரச்சனை இவளுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த டீச்சர் வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய கேப்பும் அவங்க கிட்ட கொடுக்குறா. இந்த குழந்தை எதுக்காக இந்த கேப்பை கொடுத்துருப்பான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த டீச்சருக்கு தலையில பின்னாடி ஒரு கொஞ்சமா சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். அதை கவர் பண்றதுக்காக இந்த குழந்தை அப்படி கொடுத்துருப்பா. என்னடா இந்த குழந்தை இவ்ளோ மெச்சூர்டா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் அவங்க ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல தன்னோட அம்மா அவ்வளவு அடி அடிச்சாலும் அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட வெறுப்ப காட்டாம அதுக்கு பதிலா அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து பதிலுக்கு சிரிக்கதான் செய்வா. ஒரு நாள் ரொம்ப அன்டைமா இருக்கும். அந்த டைம்ல இந்த டீச்சர் ரோடு வழியா போயிட்டு இருப்பாங்க. அப்ப கூட இந்த குழந்தை வீட்டுக்கு போகாம அந்த ரோட்ல இருக்கிற ஒரு மிஷின் கிட்ட விளையாடிட்டு இருப்பா. இத பார்த்த இவங்களுக்கு தன்னோட வீட்டுல சரியில்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த சமயத்து தான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த குழந்தை அந்த கிளாஸ்ல மிஸ் ஆயிருப்பா. எங்க அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் தேடுறதுக்குள்ள அந்த குழந்தை பாத்ரூம்ல விழுந்திருக்கான்னு சொல்லி மத்தவங்க சொல்லுவாங்க. உடனே போய் பாத்ரூம்ல போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா அங்க இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா சிவியரா இவளுக்கு அனிமியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மாசமா இவ சத்தில்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ இவ்ளோ கஷ்டத்துல அந்த குழந்தை இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட தன்னோட அம்மா இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு சொல்லி அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவ்ளோ அழகான குழந்தைங்களை பெத்துட்டு நிறைய பேர் அந்த குழந்தைங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறது சித்திரவதை பண்றதுன்னு ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களால வளர்க்க முடியல அப்படின்னா அவங்க குழந்தைய பெத்துக்க கூடாது தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.